மார்வல்ல இது வரைக்கும் வந்த கிளிஃப் ஹேங்கர்ஸ்லயே ஆன்சரே கிடைக்காத ஒரு 3 கிளிஃப் ஹேங்கர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். MCUல ஒரு ஃபேமஸான விஷயம் இருக்கு, போஸ்ட் கிரெடிட் சீன் ஆர் மிட் கிரெடிட் சீன். ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் ஆர் மிட் கிரெடிட் சீன் வைப்பாங்க. அந்த சீனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது ஒரு படத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. இது மார்வல்ல ரொம்பவே ஃபேமஸா நடக்கிற ஒண்ணு. ஆனா சில விஷயங்களுக்கு அவங்க இன்னும் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அது அப்படியே என்ன சொன்னாங்களோ அது அப்படியே கிடக்கு. அந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ். ஷாங்ஷி அண்ட் லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? வாங்கு, ப்ரூஸ் பேனர், கேப்டன் மார்வல் இவங்க 3 பேருமே அந்த 10 ரிங்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாது. இந்த ரிங்ஸ் என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க, எங்க இருந்து வந்தது, அது ஏன் ஸ்பேஸ்க்கு சிக்னல் அனுப்புது அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த சீன் வந்து ரொம்பவே வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த சீன் எதுக்காக வச்சாங்க, அது எது கூட கனெக்ட் பண்றாங்கன்னு இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. ஒரு தியரி என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ரிங்ஸ் வந்து கேங் அண்ட் குவாண்டம் டெக்னாலஜியோட கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ கேங்கோட ஸ்டோரி லைன் டோட்டலா மாறி டாக்டர் டூமுக்கு போயிடுச்சு. இப்ப டாக்டர் டூமோட அந்த ரிங்ஸை கனெக்ட் பண்ணுவான் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது மூன் நைட்டோட ஜேக் லாக்லி. மூன் நைட் சீரிஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஹிட்டான சீரிஸ். எண்டிங்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. மார்க் ஸ்பெக்டர் அண்ட் ஸ்டீவன் கிராண்ட் தான் தன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம் எல்லாருமே. ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஜேக் லாக்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் தான் இவங்க 2 பேருக்குமே தெரியாம அந்த பாடியை கண்ட்ரோல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கான்ஷூக்காக டேஞ்சரஸான வேலைகளை செய்யறாருன்றதையும் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த சீசனும் முடிஞ்சு. அதுக்கு சீசன் 2 இது வரைக்கும் ப்ராப்பரா மெட்டீரியல்ஸ் ஆகல. அந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் சொல்லவும் இல்லை. இப்ப அடுத்து கோஸ்ட் ரைடர், அதுக்கப்புறம் மிட் நைட் சன்ஸ் எல்லாம் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அந்த படங்கள்ல இதை கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது ரொம்ப பெரிய கிளிஃப் ஹேங்கர் என்னன்னா எட்டர்னல்ஸ். எட்டர்னல்ஸோட எண்ட்ல செலஸ்டியல் வந்து அரிஷம், செர்சி, கிங்கோ, பேத்தோஸ் எல்லாரையும் வந்து கூட்டு போயிடுவாப்ல. அவங்களோட மெமரிஸ் அனலைஸ் பண்ணி மனித இனம் இங்க வாழ்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத அவர் முடிவு பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம போஸ்ட் கிரெடிட் சீன்ல தானோஸோட பிரதர் ஹீரோஸும் வந்து இந்த எட்டர்னல்ஸ் எங்க இருக்காங்கன்ற எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் MCU இந்த ஸ்டோரி லைனை ஆல்மோஸ்ட் மறந்துடுச்சு. இத அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் இந்த மாதிரி படங்கள்ல ஜட்ஜ்மெண்ட் டே மாதிரியான ஸ்டோரி லைன்ல திரும்ப மார்வல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ல எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தெரியணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.